இந்த கதிரவன் மிக பெரியதாக தோற்றம் தருகிறது. இந்த பூமியிலிருந்து நம் கண்களால் பார்க்கக்கூடியது இந்த கதிரவன், சூரியன், அக்னி நட்சத்திரம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த சூரியனின் ஒளி தேவை. தாவரங்கள் உணவை தயாரிப்பதற்கு சூரிய ஒளி, தண்ணீர், பூமி, மண் இவைகள் வேண்டும். இவைகள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் இல்லை. காற்று நம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம் உடலிலே சுவாசமாக இருக்கிறது. பூமியில்தான் இந்த காற்று இருக்கிறது. வேறு எந்த கிரகத்திலோ வேறு எந்த நட்சத்திரத்திலோ இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது வெகு தொலைவில் இருக்கிறது. மண், இந்த பூமி தாய் என்று அழைக்கிறார்கள். இந்த பூமி தான் நமக்கு வாழ்வளிக்கிறது. பூமியிலிருந்து தான் மரங்கள் வருகிறது, மலைகள் வருகிறது, நீர் வருகிறது, கடல் உருவானது. ஆகாயம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இந்த அண்டத்தில், வானத்தில் தான் இருக்கிறது. நாம் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் இந்த உடலையும் உயிரையும். உயிரை பார்க்க முடியாது, அதுபோலத்தான் கடலை, நீரையும் அதில் இருக்கக்கூடிய பொருள்களையும் நம்மால் பார்க்க முடியாது. காற்றை பார்க்க முடியாது, வெப்பத்தை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அதைத்தான் நமக்கு இந்த உடல் 5 புலன்களால் நமக்கு தெரிவிக்கிறது. நம்மை படைத்தவன் யார் என்றால் தாய். தாயிலிருந்து தான் நாம் பிறந்தோம். தனியாக யாரும் பிறக்கவில்லை. அப்படி நான் தான் ஒருவன் படைத்தான். சிலர் சொல்கிறார், நான் தான் நாராயணன், நான் தான் கிருஷ்ணன், நான் தான் ராமன், நான் தான் கிருஷ்ணன், நான் தான் இயேசு, நான் தான் நபி என்று அவர்கள் தெரிந்த பெயர்களை சொல்வார்கள். ஆனால் நான், ஒவ்வொருத்தருமே நாமாகவே இருக்கிறோம். 5 புலன்களால் இந்த சதையும் எலும்பும் இரத்தமும் நரம்புகளும் கலந்து இருக்கிறது. அதையெல்லாம் எங்கே சேமித்து வைத்திருக்கிறது என்றால் நம்முடைய தலையிலே, மண்டை ஓட்டிலே இருக்கக்கூடிய மூளையில்தான். நாம் இன்று பேசுகிறோம் என்றால் அது தாய்மொழி, தாய் சொல்லிக் கொடுத்ததை வைத்து எல்லாவற்றையும். அப்படி என்றால் முதலில் தாய் யார் என்றால் மனித குரங்கிலிருந்து வந்த மூதாதைய தாய் தான். அதிலிருந்து தான் பல உயிர்கள் வந்தது. பூமியில்தான் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே அணுக்கள் தான், உயிரணுக்கள் தான். அந்த உயிரணுக்கள் நம் உடலிலே இருக்கிறது, எல்லார் உடலிலும் இருக்கிறது. அதனால்தான் நாம் மற்றவர்களை, எல்லா பொருள்களையும் நாம் பார்க்க முடிகிறது. கண்களினால், புலன்களினால், காதுகளினால் கேட்கிறோம், வாயினால் பேசுகிறோம், சாப்பிடுகிறோம். எப்படி ஜீரணமாகிறது? நாம் வாயிலே போட்டு விழுங்கிவிட்டோம். எப்படி அது ஜீரணமானது? எப்படி அது மலமானது? எப்படி அது வெளியே போகிறது? எப்படி இந்த இதயம் வேலை பார்க்கிறது? 4 அறைகள் இருக்கிறதே, இரத்தத்தை மேலே எழுப்பி கீழே அனுப்புகிறதே. நரம்புகள் எல்லாம் நம்மை பிடிக்க வைக்கிறது, ஒரு பற்று கொள்ளுகிறது. எல்லாமே நம் உடல் தான். இந்த உடலை தந்தது தாய். தாய்க்கு துணையாக இருந்தது தந்தை. அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள். கடவுள் என்று சொல்லவில்லை. ஆகையினால் தெய்வம், தாய் தெய்வம் என்று தாயை போற்றுவோம், இந்த மண்ணை போற்றுவோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அன்பால் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.